பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி மாற்கு சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 2வது வசனம் வரைக்கும் இருக்கிற இந்த வசனங்களை நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். அல்லேலூயா. அப்பொழுது 3வது வசனம் பார்க்கிறோம். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வந்து அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த இடத்துல திமிர்வாதக்காரன் என்று சொன்னால் பக்கவாத நோயாளி, பேரலிஸ் ஆனவன் ஒருவனை 4 பேர் கொண்டு சுமந்து கொண்டு வருகிறான். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமயமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரனை கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள் என்று சொல்லிப்பாங்க. அந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வந்ததான அந்த படுக்கையோடு இந்த 4 பேர் என்ன பண்றாங்க, மேலே கூரையை திறப்பாக்கி அது வழியா அவங்கள இறக்குறாங்க. இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு, நல்லா கவனிங்க, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அல்லேலூயா. இங்கே பார்க்குறோம், அவன் ஒரு பக்கவாத நோயாளி, திமிர்வாதக்காரன், பேரலிஸான ஒரு நோயாளி. அவனை சுகத்துக்காக ஆண்டவரிடத்தில் கொண்டு போனபோது அவர் சொன்ன வார்த்தை, உன் பாவங்கள், மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை சொன்னதுமே அங்கிருந்த கூட்டத்தார் எல்லாருக்குள்ளும் இப்படி தேவதூஷணன் சொல்கிறான் என்று சொல்லி எல்லாரும் அங்கே சொல்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. அதாவது அங்கே இருக்கிறதான வேதபாரகர்களும் அங்கே இருக்கிறதான மற்ற ஆண்டவருக்கு அவருடைய உபதேசத்தை பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. அவர்களுக்கு ஆண்டவர் பதில் சொல்கிறார், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே பாவங்களை மன்னிக்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் பாவங்களை மன்னிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு. ஏனென்றால் அவர்தான் எல்லாருடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காகவும் சிலுவையிலே பாடுகளை பட்டு ஆணிகளாலே அறையப்பட்டு இரத்த சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு. ஆனால் அவருக்கு மட்டுமே பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் இல்லாமல் வேறொருவராலும் பாவம் மன்னிக்கப்படாது சொல்லிட்டு சொல்ற, திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் இந்த பக்கவாத நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களேப்பா இன்றைக்கு. ஆனால் அன்றைக்கு ஒருவனுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தார். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி இருக்கிறவங்க விசுவாசிக்கிறவங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். இப்படி சபையில் ஒரு சகோதரி 20 வருஷத்துக்கு முன்பாக வந்தாங்க. அவர்கள் இந்த மாதிரி பேரலிஸோடு தான் இருந்தாங்க. கர்த்தர் அவங்களுக்கு பெரிதான கிருபையினால அவங்க பாவங்களை எல்லாம் மன்னித்து இன்றைக்கு நல்ல ஆரோக்கியமாக சுகமாக இருக்கிறதை. அல்லேலூயா.
ஒரு சகோதரி ஹாஸ்பிட்டலில் இருந்தபோது பெர்லெஸ் ஆகி அவங்க ஹாஸ்பிட்டலிருந்து செபிக்க சொன்னபோது கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் அவங்களுக்கு செபித்த போது நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஜீவனை கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் வச்சார். எனக்கு அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் இதில் சொல்கிற காரியம் என்ன? இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால சுகம் கொடுக்க முடியும், பாவங்களை மன்னிக்க முடியும் என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அங்கே தான் அற்புதம் நடக்கும். திமிர்வாதக்காரனை கொண்டு, ஆனால் அவனை கொண்டு போனவர்கள் அவங்க விசுவாசித்தாங்க. அவர்கள் விசுவாசி, அதனால இங்க சொல்லுது அவர்கள் விசுவாசத்தை கண்டு. யாருடைய விசுவாசத்தை கண்டு? அந்த திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு இருந்தவர்களுடைய விசுவாசத்தை கண்டு. ஜனக்கூட்டம் இருந்தாலும் அந்த ஜனக்கூட்டத்தில் அவங்க பார்க்காம திறப்பை உண்டாக்கி அந்த திறப்பின் வழியாக அவனை இறக்கினார்கள். இயேசுதான் சுகம் கொடுக்க முடியும் என்று சொல்லி அவர் நம்பினாங்க, விசுவாசித்தாங்க. அந்த விசுவாசத்தை கண்டு, மகனே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இன்னைக்கு யார் செஞ்ச பாவமோ தெரியல, நல்லா இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டான் அப்படிங்கிறாங்க. ஸோ இன்னைக்கு பாவங்கள்னால நோய்கள் இன்றைக்கு உருவாகுது, வேதம் சொல்லுகுது. அதனால தான் யார் செஞ்ச பாவமோ தெரியல, இப்படி நல்லா இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டான் அப்படிங்கிறாங்க. முதல்ல பாவங்கள் மன்னிக்கப்பட்டா நோய் குணமாக்கப்படும். வேதம் அதான் சொல்லுது, வேதம் அதுதான் சொல்லுது. எழுந்து நடவென்று சொல்லுவதோ அல்லது பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்ல எது நல்லது? எழுந்து நட என்று சொல்வதை காட்டிலும் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலே உன் நோய் குணமானது. சரீர சுகம், ஆத்ம சுகம். ஆத்மால முதல்ல ஆரோக்கியம் வேணும், ஆத்மா ரட்சிப்பு வேணும், அதான் சரீர ரட்சிப்பு. இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால், உங்கள் வியாதியிலிருந்து நீங்கள் சுகம் பெற வேண்டுமானால் உங்கள் விசுவாசம் தான் முக்கியம். இயேசு கிறிஸ்துவால ஆகும், இயேசு கிறிஸ்துனால ரட்சிக்கப்பட முடியும், இயேசு கிறிஸ்துனால தான் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லி முதல்ல உங்களுடைய ஆத்தும ரட்சிப்புக்காக சரி, ஆட்டோமேட்டிக்காக சரீர சுகமாயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் பார்க்குது, 11வது வசனம் சொல்லுது, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, யாரு? பக்கவாத நோய்க்காரன் சுகமாகி போகிறதை பார்த்து படுக்கையில கொண்டு வந்தவன, 4 பேர் சுமந்து கொண்டு வந்தவன எழுந்து நடந்து துள்ளி ஓடுகிறதை பார்த்து அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். படுக்கையில கொண்டு வந்தவனா இப்படி ஓடுகிறான், படுக்கையில கொண்டு வந்தவனா நடக்கிறான், 4 பேர் தூக்கிட்டு வந்தவனா தனியா நடந்து போகிறான். வருகிற போது 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க இயேசுவின் இடத்துல. போகிறவது அவனே தான் எழுந்து நடந்து போகிறான், சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லையே என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும், உங்கள் விசுவாசம் உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாகும். இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்துவை நம்புங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க.
அவர் தான் பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரத்தை பெற்றிருக்கிறார். அவருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை ரட்சிக்கப்படுவதற்கு. இயேசு கிறிஸ்து நாமத்தினால்தான் ரட்சிப்பு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக இயேசு ஒருவர் தான் ரத்தம் சிந்திருக்கிறார். அவர் ஒருவரால் தான் மன்னிக்கப்பட முடியும். இப்பொழுதே நீங்க இயேசுவை விசுவாசிங்க, அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, ஆத்தும சரீர சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.